கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 37 அதிகாரம் 28 வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் முழுவதும் தாவீது ராஜா துன்மார்க்கரின் செழிப்பை கண்டு எரிச்சல் அடையாமல் கர்த்தரை நம்பி நீதிமானாக வாழும்படி அறிவுறுத்துகிறார். ஆமென். கர்த்தர் நீதி நியாயத்தை விரும்புகிறதையும் தம்மை நம்பும் பரிசுத்தவான்களை அவர் கைவிடாமல் நித்தியமாய் பாதுகாப்பர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் தீமை செய்யும் துன்மார்க்கரின் சந்ததி வேறறுக்கப்பட்டு அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை இந்த வசனம் தெளிவாய் கூறுகிறது. நேர்மையற்ற வழியில் நடப்பவர்கள் தீமை செய்வர்களும் தற்காலிகமாக செலுப்பதை போல தெரிந்தாலும் இறுதியில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் சந்ததி ஆசீர்வாதத்தை இழந்து போகும். யார் எதை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீதிமான்களுக்கு அவர் அரணாகவும் அநீதி செய்பவர்களுக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென்.